தம்பி முத்துக்குமார் எழுதிய மரண சாசனத்தை அப்போது நாம் அனைவரும் படித்தோம். போலீஸ் என்னை அடக்கம் செய்ய முயற்சிக்கும், விட்டு விடாதீர்கள், என்னை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த போராட்டத்தை கூர்மைப்படுத்துங்கள் என்று அதை யார் முன்னின்று செய்வது? அவர் விடுதலை புலிகள் தோழர்களுக்கு சொன்ன கருத்தா அல்லது தமிழ்நாட்டை சார்ந்த நம்மை போன்றவர்களுக்கு சொன்ன கருத்தா? எந்த அமைப்புக்கு சொன்ன கருத்து? யார் அதை முன்னின்று செய்ய முடியும்? ஏதேனும் ஒரு இயக்கத்தை சார்ந்தவராக இருந்திருந்தால் அந்த இயக்கத்தின் தலைமை அதன் மீது ஒரு முடிவெடுக்க முடியும். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவராக இருந்திருந்தால் அவருடைய மரண சாசனத்தை வைத்துக் கொண்டு நான் இந்த உடலை அடக்கம் செய்ய மாட்டேன், முடிந்த வரையில் இந்த போராட்டத்தை நாங்கள் கூர்மைப்படுத்துவோம் என்று நான் முடிவெடுக்க முடியும். நான் முடிவெடுத்தால் அது ஏற்கப்படும் நிலையில் இருக்கும். ஆனால் அவர் எந்த இயக்கத்தையும் சாராதவர். யார் அந்த முடிவை எடுக்க முடியும்? ஆளாளுக்கு வந்து நானும் தமிழன் நானும் தமிழன் என்கிற உணர்வை கொட்ட முடிந்ததே தவிர அவனுடைய மரண சாசனத்தை ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு அவன் விருப்பப்படி அந்த உடலை இப்போது நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம் என்று துணிந்து சொல்லுவதற்கான சூழல் இருந்ததா என்றால் இல்லை. யார் சொல்லுவதை யார் கேட்பார்? அப்படிப்பட்ட நிலையில் முத்துக்குமாருடைய உடலை இங்கே வையுங்கள், அவன் என் தம்பி, பிரபாகரனிடத்திலும் திருமாவளவனிடத்திலும் இதை சொல்லுங்கள் என்று சொன்னவன் அவன் மரண சாசனப்படி இந்த உடல் இங்கேயே இருக்கட்டும், கொளத்தூரிலேயே கிடக்கட்டும் என்று நான் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலை அன்றைக்கு உண்டா? இல்லை. அவன் உடலை எடுத்துக் கொண்டார்கள். ஊர்வலம் புறப்பட்டு விட்டது. புறப்பட்ட நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம் செய்து என்னுடைய கடமை, அது என்னுடைய பொறுப்புணர்வு. வன்முறை நிகழ்ந்து விடக் கூடாது. மறுபடியும் புரசைவாக்கம் டவுட்டன் வரையிலும் போய் அதன் பிறகு வால்டாக்ஸ் ரோடை பிடித்து கொருக்குப்பேட்டைக்கு போக வேண்டும் என்று முயற்சித்தார்கள். அப்போது நான் சொன்னேன், இப்படி போனால் விடிந்து விடும். அந்த உடலை அடக்கம் செய்வது என்று முடிவெடுத்த பிறகு நாம் இந்த நேர்வழியிலேயே செல்வதுதான் சரி என்று நெடுமாறன் அவர்களின் விருப்பத்தை அறிந்து, அண்ணன் வைகோ அவர்களின் விருப்பத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நான் மேடை ஏறி நின்று சொன்னேன். அவ்வளவுதான். உடனே திருமாவளவனை விட தீவிரமான தமிழ் பற்று உள்ள, இனப்பற்று உள்ள பலர், திரைப்பட துறையை சார்ந்தவர்கள் உடனே அங்கேயே திருமாவளவன் திமுகவின் கைகூலி என்று பேச தொடங்கிவிட்டார்கள். ஏதோ கருணாநிதி கூப்பிட்டு சொல்லித்தான் நான் மடைமாற்றம் செய்கிறேன் என்று அந்த கூட்டணியில் இருந்ததனால் எனக்கும் அவருக்கும் தேர்தல் உறவு அவ்வளவுதான். என் நிலைப்பாட்டில் ஒருபோதும் திமுக தலையிட்டதில்லை. எல்லா மேடைகளிலும் அண்ணன் பிரபாகரனை நான் பேசியிருக்கிறேன், விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியிருக்கிறேன். என்னை ஒருபோதும் திமுக தடுத்ததில்லை. இந்த நாள் வரை எப்போதுமே தலையிட்டதில்லை. அன்றைக்கு அந்த இடத்தில் இருந்த ஐயா நெடுமாறன் அவர்களுக்கு தெரியும், ஒன்னு உடலை அடக்கம் செய்ய மாட்டோம் என்று நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் நாம் ஏன் அதில் தலையிட போகிறோம்? நாமும் சேர்ந்து உட்கார்ந்திருப்போம். வெகு தூரம் இழுத்து செல்ல வேண்டாம், இரவெல்லாம் போக வேண்டாம், வன்முறை ஆகிவிட வேண்டாம். உடனடியாக நாம் நேர்வழியிலே சென்று புளியந்தோப்பு வழியாக கன்னியாகுமரி வழியாக சென்று அந்த உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்து விடலாம் என்று எல்லோரும் விரும்பிய, தலைவர்கள் விரும்பிய நிலையில் தான் அவர்களுடைய ஒப்புதலோடு வண்டி மேலே ஏறி நின்று நான் சொன்னேன். இன்றைக்கும் சிலர் எப்போதுமே என் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாத சாதியவாதிகள் அந்த அற்ப தனமான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்.